ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவ கலையாக அவரது பேச்சுக்கலை உள்ளது. ஏகேடிஆரிடம் இருக்கக்கூடிய பேச்சுக்கலை வன்மையை அவரது அரசியல் எதிராளிகளும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த அளவுக்கு ஏகேடிஆரின் சிங்கள மொழி உரைகளில் வார்த்தைகளின் ஜாலங்கள் விளையாடிக்கொள்ளும். அந்த வகையில் நேற்று ஸ்ரீலங்காவின் 16வது தேசிய போர் வீரர் நிகழ்வில் உரையாற்றிய ஏகேடிஆர் அதிகாரத்தை மையப்படுத்தி வடக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்து விட்டதாக விசனப்பட்டுக் கொண்டார். அத்துடன் அதிகார மோகத்தால் உருவாக்கப்படும் போர் என்பது பேரழிவான போர் எனவும் மக்களால் நிராகரிக்கப்பட்டு தோல்வியடைந்த சில முகங்கள்தான் போர் என்பது ஆசீர்வாதம் என நினைப்பதாக ஸ்ரீலங்காவின் ராஜபக்ஷ அதிகார மையத்தை நினைத்தோ என்னவோ இன்னொரு அக்மார் தத்துவார்த்தத்தையும் சொல்லிக் கொண்டார். அமைதியும் நல்லிணக்கமும் தற்போது காட்டிக் கொடுப்புகளாக தெளிவுபடுத்தப்படுவதாக சாடிய ஏகேடிஆர் அதன் பின்னர்தான் அதிகார மோகமுடையவர்கள் வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாதத்தை தூண்டிக்கொள்ள ஆரம்பித்ததாகவும் குற்றம் சாட்டிக் கொண்டார். தனது உரையின் முத்தாய்ப்பாக போர் வெற்றிக்கு பின்னரும் இலங்கை முழுமையான சுதந்திரத்தை பெறவில்லை என விசனப்பட்ட அவர் இலங்கை பொருளாதார சுதந்திரத்தை ஒரு நாடு என்றும் குறைப்பட்டுக் கொண்டார். இதற்கும் அப்பால் இறையாண்மை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வது, முழு சுதந்திரத்தையும் அனுபவித்துக் கொள்வது, குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் அச்சுறுத்தல் அற்ற ஒரு நாட்டை உருவாக்கிக் கொள்வது எனவும் வியாக்கியானங்களை அடுக்கிக் கொண்டார். அவர் இவ்வாறாக இலங்கையின் இறையாண்மை குறித்து பேசிய அதே நேரத்தில் தான் அவரது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில், அதுவும் இந்த வருடத்தில் இதுவரை மட்டும் 46 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடந்ததாக அறிக்கையிட்ட ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பேச்சாளர் இவ்வாறாக நடந்த போட்டு தள்ளல்களில் 31 சம்பவங்கள் மாபியா மற்றும் பாதாள உலக குழுக்களின் கைவரிசை சம்பவங்கள் எனவும், இவ்வாறு செய்யப்பட்ட சம்பவங்களில் பயன்படுத்தப்பட்ட 41 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துக் கொண்டார். ஆக மொத்தம் ஸ்ரீலங்காவின் 16வது தேசிய போர் வீரர் நிகழ்வில் வைத்து இலங்கையில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது குறித்து ஏகேடிஆர் தனது பேச்சுக்களை வல்லமைத்தனத்தை மீண்டும் ஒரு முறை எடுத்துவிட்டார். ஆனால் இலங்கையில் சட்டத்தின் ஆட்சி சீர்குலைக்கப்பட்டமைக்குரிய நதி மூலம் ரிஷி மூலம் அவரால் கணக்கில் எடுக்கப்படவில்லை. இலங்கை தீவின் சீத்துவக்கேட்டுக்கு காரணங்களில் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனையான இன பிரச்சனை குறித்தோ அல்லது அந்த பிரச்சனைக்கு தீர்வாக வழங்கப்படக்கூடிய அதிகார பகிர்வு குறித்தோ அவர் தனது உரையில் மூச்சு கூட விடவில்லை. மாறாக அதிகாரத்தை பெறுவதற்கும் அதனை பாதுகாத்துக் கொள்வதற்கும் சிலர் போரை உருவாக்கியதாக சொல்லிக்கொண்டு நழுவிக்கொண்டார். எப்போதுமே முன்னைய ஆட்சியாளர்களை விமர்சித்துக் கொள்வதிலும் வார்த்தை ஜாலங்கள் ஊடாக அவர்கள் மீது கராரான வினாக்களை தொடுப்பதிலும் ஏகேடிஆர் வல்லவர். வடக்கு தெற்கில் மீண்டும் இனவாதம் தலையெடுப்பதாக நேற்று குறிப்பிட்ட அனுர தனது ஜேவிபியும் ஒரு இனவாத சக்தியாக இருந்த வரலாறு குறித்தோ அல்லது தானும் ஒரு காலத்தில் போரை வாஞ்சித்து ஊர்வலம் போற நாட்கள் குறித்தோ, அதுவும் இல்லை என்றால் தேசப்பற்றுள்ள தேசிய முன்னணி போன்ற கடும்போக்கு சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்புகளை உருவாக்கிய ஜேவிபியின் வரலாறு குறித்தோ அவர் எதுவுமே சொல்லவில்லை. மாறாக இவற்றையெல்லாம் மறந்து மடியில் பூனையை கட்டிக்கொண்டு அவர் சகுனம் பார்த்து கொண்டார். ஜேவிபி தமிழ் மக்களை மையப்படுத்திய 13ஆம் திருத்தம் உட்பட்ட அனைத்து அதிகார பயிர்களை எதிர்த்தது, எதிர்த்துக் கொள்கிறது, இனியும் எதிர்க்கக்கூடும் என்பதும் நிதர்சனமானது. தமிழர்களின் ஒன்றிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடி 2006 அக்டோபர் 10 வடக்கு கிழக்கு இணைப்பு சட்டவிரோதமானது என்ற தீர்ப்பை அதனிடமிருந்து பெற்று தமிழர் தாயக கோட்பாட்டை பிரித்தது உட்பட்ட நகர்வுகளும் ஜேவிபி மேற்கொண்ட இனவாத அடிப்படையிலான நகர்வுகள்தான். அந்த வகையில் நேற்று அனுரகுமார திசாநாயக்கா வழங்கிய உரையின் மறுபக்கமானது வைத்தியனே உன்னை முதலில் குணமாக்கிக் கொள் என்ற பைபிள் வார்த்தைகளையும் நினைவூட்டிக் கொண்டன. இலங்கை தீவின் மிகப்பெரிய மார்க்சிச கட்சி என்ற வர்ணிப்பை பெற்ற அதே ஜேவிபி தான் அந்த தீவின் மிகப்பெரிய பேரினவாத கட்சி என்பதை தற்போது வடக்கு கிழக்கில் உள்ள சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல் வாண்டுகள் சிலவுகளை உணராமல் விட்டாலும் சாமானிய தமிழ் மக்கள் நன்றாகவே உணர்ந்து கொள்வார்கள். இப்போது இலங்கை தீவின் இனவாதம் குறித்து கதை கூறிக்கொள்ளும் ஏகேடிஆர் சீனர்கள், மலாயர்கள், இந்தியர்கள் என பல்லினங்கள் நிறைந்த, அதுவும் 70% மேல் சீன பூர்வீக குடிப்பரம்பலை கொண்ட சிங்கப்பூர் என்ற ஒரு குட்டி தீவை, குருணி தீவை தனது தீர்க்க தரிசன பார்வையுடன் உருவாக்கிய லீ குவான் யூ போன்ற தலைமைத்துவங்களின் வரலாற்றையும் நோக்கிக் கொள்ள வேண்டும்.
சீன பூர்வீகத்தை கொண்ட லீ குவான் யூ அன்று வேண்டுமானால் சீன தேசியவாதத்தை முன்னிறுத்தி சிங்கப்பூரில் அரசியல் செய்திருக்கலாம். ஒருவேளை லீ குவான் யூ அன்று அவ்வாறு செய்திருந்தால் இன்று சிங்கப்பூரும் இலங்கையைப் போல இனப்பிரச்சனையில் சிக்கி சீரழிந்து நொந்து நூடில்ஸ் ஆகியிருக்கக்கூடும். ஆனால் இந்த விடயத்தில் லீ குவான் யூ எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை வடக்கிலும் தெற்கிலும் இனவாதம் மீண்டும் தலைதூக்குவதாக நேற்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் மூக்கால் அழுத ஜேவிபியாரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சீனர்கள், எங்களுக்கு வாக்களித்துக் கொள்ளுங்கள் என ஒருவேளை லீ குவான் யூ அழைப்பு விடுத்திருந்தால் சீனர்களின் வாக்கு அவருக்கு அபரிமிதமாக கிட்டியிருக்கக்கூடும். ஆனால் அவ்வாறாக செய்தால் சிங்கப்பூர் ஒரு நாள் பிளவுபடும் என அன்றே லீ குவான் யூ தீர்க்க தரிசனமாக கூறினார். அத்துடன் இனம், மொழி, மதம் ஆகிய துருப்புச் சீட்டுகளுடன் அரசியல் ஆட்டத்தை நடத்தி கொள்பவர்களுக்கும் அவர் ஒரு எச்சரிக்கையை அன்றே வெளியிட்டார். அதாவது இவ்வாறாக இனம், மொழி, மதம் ஆகிய துருப்புச் சீட்டுகளுடன் ஆட்டங்களை நடத்தும் தரப்புகள் அதன் பெறுவராக முரண்பாடுகளையே வளர்த்து கொள்வார்கள் எனவும் லீ குவான் யூவின் எச்சரிக்கை கூறுகிறது. அந்த வகையில் நோக்கினால் இலங்கை தீவில் பேரினவாதத்துடன் அரசியல் இனவாதம், அதன் ஊடாக கிட்டிய தேர்தல் வெற்றி, அவ்வாறான வெற்றிகள் ஊடாக கிட்டும் ஆட்சி சார்ந்த அதிகார மோகம் ஆகிய அந்தகாரத்தின் ஊற்றுக்கண்கள் தெற்கில் இருப்பதை தமிழர்கள் தமது முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 16ஆம் ஆண்டு நினைவிலும் சொல்லிக்கொள்ள முடியும். ஏன் இப்போது கூட வடக்கில் உள்ள காணிகளை அரச உடைமையாக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல்கள் ஊடான நடவடிக்கைகளை தளரவிட்டதான தில்லாலங்கடி தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டே மறுபுறத்தே வர்த்தமானியில் கூறப்பட்ட 3 வாத கால கெடு முடிந்தவுடன் குறித்த காணிகள் தானாகவே அரச உடைமையாகி விட்டன என்ற இன்னொரு தில்லாலங்கடி அறிவிப்பை வெளியிடுவதற்கு கூட ஏகேடிஆர் தரப்பு காத்திருக்கக்கூடும். தமிழர்களின் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 16ஆம் ஆண்டின் பின்னணியில் தெற்கின் அரசியல் தில்லாலங்கடிகள் இவ்வாறு இருக்க, இந்த இடத்தில் விழுந்த பாட்டுக்கு குறிசுடும் தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் ஊடகர்கள் குறித்தும் சொல்லிக்கொள்ள வேண்டும். கடந்த வருடம் ஏகேடிஆர் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக கொலுவிருந்ததும், இல்லையென்றால் இந்த கொலுவிருப்புக்கு முன்னரான நாட்களிலும் ஆகா ஓஹோ சிஸ்டம் சேஞ்ச், இதோ வருகிறது அதோ வருகிறது, இதுவல்லவோ இலங்கைக்கு கிட்டும் வாராது வந்த மாமணி வாய்ப்பு என தமிழ் ஊடகர்களும் துதிபாடி கொண்டார்கள். ஆனால் அவ்வாறாக துதிபாடிய அதே ஊடக குரல்கள் தான் இப்போது சட்டி சுட்டதடா கைவிட்டதடா என தமது பதிவுகளை வழங்க தலைப்படுகின்றன. இவ்வாறு செலக்டிவ் அம்னீசியா எனப்படும் சில விடயங்களை நினைவுக்கு கொண்டு வராமல் சகட்டு மேனிக்கு துதிபாடும் தன்மைதான் தமிழர்களின் தேசிய அரசியல் பரப்பிலும் குளறுபடிகளை ஏற்படுத்திக் கொள்கின்றன. மாறாக தென்னிலங்கையின் அரசியல் குறித்து தெளிவான நிலைப்பாடு கொண்ட ஊடக குரல்கள் அன்று முதல் இன்று வரை ஒரே தளத்தில் இருப்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த விழுந்தபாட்டுக்கு குறிசுடும் தன்மை வடக்கின் சுயேச்சை நாடாளுமன்ற உறுப்பினரான கிளாடியேட்டர் அர்ச்சுனாவின் விடயத்துக்கும் புரிந்து கொள்ளக்கூடும். முன்னர் அவரை சகட்டுமேனிக்கு ஆதரித்து புகழ்ந்து தள்ளி அவரது நகர்வுகளை சுட்டிக்காட்டிய ஊடகர்களையும் சகட்டுமேனிக்கு விமர்சிக்க தலைப்பட்டவர்களே இப்போது அர்ச்சுனாவுக்கு எதிராக திரும்பி செய்திகள் விடுக்கும் காட்சிகளும் வந்துவிட்டன. கூட்டி கழித்து பார்த்தாலும் 2009க்கு பின்னர் தமிழர்களின் அரசியல் முற்றமும் மேன்மை நிலையில் இல்லை. அங்கும் சீத்துவக்கேடுகள் நெளிகின்றன. அந்த வகையில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனின் கையொப்பமிடும் அதிகாரம் தொடர்பான புதிய காட்சி மூச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த விடயத்தில் தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் CVK சிவஞானமும் யாழ்ப்பாணத்தில் ஊடகர்களுக்கு ஒரு வகுப்பு எடுக்க தலைப்பட்டு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் என்பதை தமது கட்சியில் உள்ள இன்னொரு பிரபலமான சிவஞானம் ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டுமெனவும் உள்ளக பிரச்சனையில் செய்தி சொன்னார். அதேபோல கஜேந்திரகுமார் குற்றஞ்சாட்டி கொள்வது போல தமது கட்சி தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான எந்த ஒரு இணக்கப்பாட்டையும் குழப்பவில்லை எனவும் அவர் வெளியகத்துக்கும் செய்தி சொன்னார். இதற்கிடையே சுமந்திரனின் ஒப்பத்தை புறமறுத்து முரண்டு பிடித்த கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், உபதவிசாளர்கள் உட்பட்ட சில முக்கிய முகங்கள் இப்போது தமக்கும் சுமோவுக்கும் இடையிலான பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து கொண்டதாகவும் அறிவிக்கப்படுகிறது. தெற்கில் எவ்வாறு அனுரகுமார திசாநாயக்கா தனது மடியில் இனவாத பூனையை கட்டிக்கொண்டு நல்லிணக்கம் மற்றும் இனவாதமற்ற ஒரு நாட்டுக்கு சகுனம் பார்க்கிறாரோ, அதேபோல தமிழர்களின் அரசியல் பரப்பிலும் சூமோ போன்ற பூனைகளை மடியில் கட்டிக்கொண்டு தமிழ் தேசியம் சார்ந்த ஊரணிக்கு CVK அழைப்பு விடுக்கிறார்.
ஆகமொத்தம் இலங்கை தீவில் வடக்கு தெற்காக மீண்டும் இனவாதம் கிளம்புவதாக சொல்லிக்கொள்ளும் ஜேவிபி முகமான ஏகேடிஆரும் சரி, சுமந்திரனின் கையொப்பத்தின் அதிகாரம் தொடர்பாக வகுப்பு எடுக்கும் தமிழரசு கட்சியின் சிவிகேஆரும் சரி, அதுவும் இல்லையென்றால் இலங்கையில் உள்ள 132 உள்ளூராட்சி மன்றங்களை தமது அணிக்காக கையகப்படுத்த தமக்கிடையில் தற்போது ஒரு கூட்டணியை உருவாக்க தலைப்படும் உடன்பாட்டை எட்டிய ரணிலின் ஐதேகா ஜானையும் சரி, சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியும் சரி, ஒரு விடயத்தை அறிந்து கொள்வது உசிதமானது. அதாவது சமூக மாற்றத்தின் கருவியாக கருதப்படும் அரசியல் எப்போது தவறாக பயன்படுத்தப்படுகின்றதோ அப்போது அது சமூகத்தை அழிக்கும் ஆயுதமாக மாற்றப்படுகிறது. இது ஒரு தத்துவார்த்தம். இதேபோல அரசியலால் எதிர்காலத்தை வடிவமைப்பதை விட எதிர்கால ஆதாயங்களை அரசியல்வாதிகள் நினைக்கும் காலம் உருவாகிவிட்டது என்ற கரிசனையும் தான் இங்கு இலங்கையர்களுக்கு இப்போது முக்கியமாகப்படுகிறது.